மியூசிக்லாம் வந்து எனக்கு நிறையா நாங்கள் எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணியிருந்தோம். இன்ஃபேக்ட் நானும் பிரவீனும் ஒரு ஆல்மோஸ்ட் 2-3 ரீல் பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த மியூசிக் இந்த ஸ்டைல் ஆஃப் மியூசிக் வந்து அக்செப்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஒன்று ப்ரைஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டினா இன்னொரு சான்ஸ் திட்டுவாங்க அப்படின்னு. பட் ஆனால் அந்த நியூ எக்ஸ்பெரிமெண்ட்டை எல்லாருமே மென்ஷன் பண்ணிங்க ரிவ்யூஸில். அண்ட் படம் பார்த்துட்டு நிறையா பேர் டேரக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே கால் பண்ணி சொன்னாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்கள் ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசர், அவரோட அந்த டெடிக்கேஷன். நான் ஒரு ஆக்டராக தாண்டி ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒவ்வொரு நாளுமே லைக் அந்த லிட்டரலி அந்த ஃபில்ம் வரணும், அந்த மியூசிக் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தாண்டி ஒவ்வொரு கேரக்டருமே உள்ளே போய் அவ்வளோ டீட்டெயில்டாக ஃபாலோ பண்ணி மிட் நைட்டில் இருந்தும் எந்த டைம் வேணால் கூப்பிட்டாலும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டெடிக்கேஷன். அண்ட் ஐ ஹோப் ஐ பிலீவ் இந்த தேங்க்ஸ் கிவிங் வந்து ப்ரொடியூசர் விஷ்ணு சாரும் ஹாப்பி அப்படிங்கிறனால தான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃபார் ஷோயிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஆரியனை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு. அனிதா, இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ரோல் தட் இதுக்கு முன்னாடி பண்ணதில்லை நான். ஸோ ஐ எம் ரியலி கிரேட்ஃபுல் ஃபார் திஸ். அண்ட் விஷ்ணு சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ ஹேட் தி பெஸ்ட் டைம் ஷூட்டிங் வித் யூ அண்ட் Aryan is very special to me, so thank you for that and thank you all. Entire cast and crew நான் ஆல்ரெடி தேங்க் பண்ணியிருக்கு. அண்ட் தென் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு விஷ்ணு ஆல்வேஸ். ஏன்னா யாருமே இல்லாமல் முதல் படம் துள்ளுவது வல்லமை அப்படின்ட்டு இன்றைக்கி வரைக்கும் தனுஷ் இன்றைக்கி வரைக்கும் வந்து எங்களை தூக்கி கரை சேர்த்துட்ருக்கீங்க. எப்பயுமே அதுக்கு மிக மிக நன்றி. அதுக்கு முடிஞ்சால் இது எங்கேயும் மென்ஷன் பண்ணுங்கள். ஜென்ரேஷன் தாண்டிலாம் நான் இல்லைங்க, இதே ஜென்ரேஷனில் தான் இருக்கேன். கொஞ்சம் வயசை கம்மி பண்ணி ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. அண்ட் ஃபார் விஷ்ணு அண்ட் பிரவீன், அவங்களுடைய பரந்த மனசுக்கு ரொம்ப நன்றி. என்றைக்குமே கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்யூ. ஆரியன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம். முன்னாடி கூட சொன்னேன், என் பையனோட பேர். அண்ட் அதனால் வந்து இந்த படம் மேலே நான் வச்சுருக்கிற நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக நான் வந்து பெருமையோடு சொல்கிறேன், விஷ்ணு விஷால் ஹீரோ, விஷ்ணு விஷால் ஸ்டூடியோஸில் நடித்த தொடர்ந்து 3வது படம் வந்து ஒரு ப்ரொடியூசராக எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஃபில்ம். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ப்ராஃபிட்டபிளான ஃபில்ம். அண்ட் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சினிமாவில் அது வந்து ரொம்ப ரேரான ஒரு விஷயம் ஆயிடுச்சு ப்ராஃபிட்டுங்கிறது. ஸோ ஆரியன் எனக்கு அது மறுபடியும் கொடுத்துருக்கு. ஒரு ஒரு ஹீரோவாக, ஒரு ப்ரொடியூசராக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஸ்டாண்டிங் ஆன் தி ஸ்டேஜ். அண்ட் ஆரியன் வந்து படம் பார்த்துட்டு, என் பையன் படம் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக, ரொம்ப சந்தோஷத்தோடு படம் பார்த்தாரு. அவரும் டீகோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கடைசி என் யாருங்கிறது. அண்ட் கடைசியில் இருக்கிற கருத்து சொல்லும்போது அவர் உண்மையாகவே ஃபீல் பண்ணார். ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு படம் பார்த்து முடித்த உடனே வந்து கட்டி பிடிச்சாரு. அதுதான் எனக்கு இந்த படம் கொடுத்த சக்ஸஸ்ன்னு நான் நம்புகிறேன். ஸோ வெரி ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கு. அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்கள் எல்லாருமே வி ஆல் ஸ்ட்ரைவ் எவ்ரி மூவி, ஒவ்வொரு படமும் வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு புது என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். அண்ட் அந்த விதத்தில் வந்து ஐ திங்க் ஆரியன் ஹஸ் ஆல்சோ அச்சீவ்டு. நான் என்ன யோசிச்சு பண்ணேனோ கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன். என் கரியரில் பிகினிங்லேருந்து நான் பண்ணுற படங்களில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சில விஷயங்கள் இருக்கிறதுனால எனக்கு எப்போவுமே தேட்டரில் டீசெண்டாக ஒன்று கிடைக்கும். அப்புறம் சேட்டலைட் காலத்தில் சேட்டலைட்டில் பயங்கரமாக படம் ஓடும் ரிப்பீட்டடாக. அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற காலத்தில் எனக்கு தேட்டர்லேயும் டீசெண்டாக போகுது. கண்டிப்பாக ஓடிடி வரும்போது அது இன்னும் ஒரு பெருசாக போகிறதுக்கு உண்டான எல்லா வாட்டியும் எனக்கு வந்து அது நடக்குது. இப்போ எஃப்ஐஆர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடிலையும் பெருசாக போச்சு. கட்டா குஸ்தி தேட்டர்லையும் நல்லா போச்சு, ஓடிடியில் மிகப்பெரிய ஹிட் அது. அதே மாதிரி தான் ஆரியனுக்கும் நான் கண்டிப்பாக நடக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அது இட்ஸ் பீன் அ பார்ட் ஆஃப் மை கரியர். ஏன்னா நான் யூனிக்கான படங்கள் பண்ணுறதுனால ஒரு பர்டிகுலரான ஆடியன்ஸ்க்காக தான் போய் செட் ஆகுது. கமர்ஷியலான படங்கள் பண்ணும்போது அது எல்லாருக்கும் போய் செட் ஆகும். ஸோ இப்போ கட்டா குஸ்தி 2 பார்த்தீங்கன்னா அடுத்த வாட்டி ரிலீஸ் அப்போ எனக்கு தெரிஞ்சு தேட்டர்லேயே அதுக்கு ஒரு பயங்கர ரிசப்ஷன் இருக்கும். பட் அந்த விதத்தில் ஆரியன் ஆல்சோ ஐம் வெரி கான்ஃபிடென்ட் ஓடிடியில் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய சக்ஸஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மைல் ஸ்டோன்ஸ்லாம் எனக்கு நடந்திருக்கு. என்னோட கரியரில் என்னோட பிக்கெஸ்ட் ஓப்பனிங் வந்து ஆரியன். ஸோ அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நான் பிஸ்னஸ் வைஸாக ஒரு ப்ரொடியூசராக கேட்டிங்கன்னா நான் வந்து நிறைய ஓப்பனாக தான் பேசுவேன். ஸோ எனக்கு வந்து எஃப்ஐஆருக்கும் கட்டா குஸ்திக்கு நடுவில் தான் இந்த படத்தோட பிஸ்னஸ் போய் நின்று இருக்குது. அண்ட் இன்னும் 1-2 அவென்யூஸ் இருக்குது, சேட்டலைட்லாம் போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெரி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் இதெல்லாம் எனக்கு புதுசாக நடந்திருக்கு. எஃப்எம்எஸ் அப்ராட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஓப்பனிங் கிடச்சிருக்கு, என்னோட கரியர் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இந்த படத்தில். ஸோ இது ஒரு நான் லேர்னிங்காக எடுத்துகிட்டு இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், நல்ல படங்கள் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். கோயிங் ஃபார்வர்ட், விஷ்ணு விஷால் ஸ்டூடியோஸ் இஸ் கண்டினியூங் டு ப்ரொடியூஸ் ஃபில்ம்ஸ் அண்ட் குட் ஃபில்ம்ஸ். அகெயின் யூனிக் அட்டம்ஸ் ட்ரை பண்ணுறேன். என்னோட அடுத்த படம் வந்து கட்டா குஸ்தி 2 ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டுருக்கு.
அடுத்தது வந்து என்னோடய பிரதரோட அடுத்த ஃபில்மோட பூஜை போட்டாச்சு. ரொம்ப சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ தட்ஸ் மை நெக்ஸ்ட் ஃபில்ம். அண்ட் தென் வந்து அருண்ராஜ் காமராஜோட ஒரு படம் அது ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து கன்ஃபார்ம் லைன் அப். ஸோ ஐ வில் கம் வித் மோர் டீட்டெயில்ஸ் சூன். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கண்டினியூஸ்லி. அண்ட் அகெயின் நான் இது வந்து பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் ஸ்க்ரீனுக்கு வரேன் ஒரு சோலோ ஹீரோவாக. 3 இயர்ஸ்க்கு அப்புறமா இன்றைக்கி வந்து ஆடியன்ஸ் எனக்கு கொடுத்த அன்பு இந்த ஓப்பனிங் வீக்கெண்டில் சூப்பரான ஒரு அன்பு. நான் எதிர்பார்க்கல, ரொம்ப பயந்தேன் என்னை ஞாபகம் வச்சுருப்பாங்களா இல்லை தேட்டருக்குள்ளே வருவாங்க நான். பட் த கைண்ட் ஆஃப் ரிசெப்ஷன் ஐ ஹவ் ரிசீவ்ட் இன் த லாஸ்ட் 3 days இஸ் அமேசிங். அண்ட் நான் ஃபீட்பேக்ஸும் எடுத்துட்டேன். ஐ வில் ஒர்க் ஆன் இட். ஐ ட்ரை டு பி அ பெட்டர் இண்டிவிஜுவல், பெட்டர் ஃபில்ம் மேக்கர் அண்ட் அ பெட்டர் ஆக்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சமீப காலத்தில் மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்படக்கூடிய பல திரைப்படங்கள் விமர்சனத்துக்கு உள்ளாவதும் அல்லது அது வேறு வகையிலே பேசப்படுவதும் உண்டு. தமிழக மக்கள் எப்பொழுதுமே நல்லதை மட்டும் ஆதரிப்பார்கள். அதற்கு சமீபத்திய உதாரணங்கள் அதிகம். எந்த விதமான பின்புலமும் இல்லாமல் கதையம்சத்தோடு வந்த படங்கள் இன்றைக்கு தமிழ் திரைப்பட உலகிலே வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் தற்போதைய உண்மை. அந்த வகையிலே புதுமுகங்களாக அறிமுகமாகும் இந்த அறியாத பசங்க என்ற திரைப்படம் ஒரு உத்வேகமான இளைஞர் பட்டாளத்தை தன்னுள்ளே வைத்து அவர்கள் மூலம் இந்த திரைப்படத்தை உருவாக்குவதிலே தன்னுடைய முதல் தளத்தை அருமை தம்பி ரகு அவர்கள் பதித்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக வெற்றி பெறும். அறியாத பசங்க என்னதான் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட பூஜையும் வந்து ரொம்ப ரொம்ப அழகாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் இந்த இடம் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது வந்து வந்தவங்களா இருக்கட்டும், ப்ளஸ் பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துட்டு அதை பாசிட்டிவாக கொண்டு போன ஒரு பிளேஸாக இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அறியாத பசங்க என்னோட டெபியூட் ஃபிலிம் இது. கூட சிம்ரன் நடிக்கிறாங்க. அவங்க பார்க்க மட்டும் அழகாக இல்லை, நடிப்பும் நல்லா தான் நடிக்கிறாங்க. அவங்க டேரக்டர் பார்த்தீங்கன்னா ரகு சார், ப்ளஸ் மியூசிக் டைரக்டர் எல்லாம் அவர் தான். மெசேஜ்னு சொல்லி கொள்ளாமல் ஒரு கமர்ஷியலாக சொல்லியிருப்போம். அதை கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம கண்டிப்பாக ஒரு வெற்றி படமாக எல்லாமே இறைவனிடம் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. எல்லாம் அறிஞ்ச பசங்க ஒன்று அறியாத பசங்க மாதிரி நடிக்கிறதும் துடிக்கிறதும் அது சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே தெரிஞ்சவங்க தெரியாத மாதிரியே நடிக்கணும். நான் கூட தான் இப்போ தொலைக்காட்சிகளில் நிறைய பேர் பேட்டி கண்டுக்கிட்டு இருக்கேன். யாரை பேட்டி காண்றோனோ அவங்கள பற்றி எனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேட்கணும். அதுதான் தொழிலோடைய ரகசியம். 1000 படம் 2000 படம் ரிலீஸ் ஆகி மட்டும்தான் படங்கள் ஓட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த படமும் ஓடுறது இல்லை, எந்த படமும் வெற்றி பெறுவதில்லை. எல்லா படத்தையும் வெற்றி பெற வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எந்த சூழ்நிலையிலும் என்றைக்கும் ஒரு உண்மையான ரகசியம் என்னவென்றால், உண்மையிலே நல்ல படம் எல்லா தடைகளையும் தாண்டி ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அதுதான் மக்களின் அடிப்படையான உண்மையான ரசனை. அந்த வகையில் இந்த அறியாத பசங்க எல்லோரும் அறியும் வண்ணம் மாபெரும் வெற்றி பெற உங்களோடு இணைந்து கொண்டு நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அறியாத பசங்க படத்தில் என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ரகு சார் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். படம் கண்டிப்பாக நல்லபடியாக வரும். எல்லா படத்தையுமே நீங்கள் ஆதரிக்கிற மாதிரி எங்களுக்கும் ஆதரவு தெரியுங்க. நான் படம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பேசுகிறேன். தேங்க்ஸ் வந்ததுக்கு நம்ம படம் பூஜைக்கு. அண்ட் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இந்த மூவியில் ஒர்க் பண்ணுறதுக்கு. நல்ல டீம் கிடச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். புதுசாக நான் ஆக்சுவலி தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு புதுசு. ஆக்சுவலி இது என்னோடய ஃபஸ்ட் மூவி. ஸோ நல்லா பண்ணணும், நல்லபடியாக ரீச் ஆகணும்னு இருக்குது. உங்கள் எல்லோரும் சப்போர்ட். ஆமாம், எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. லைக் ஃபஸ்ட்டு ஸ்பீச் மூவி இண்டஸ்ட்ரியில் ஸ்டேஜ் ஸ்பீச் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து ரொம்ப ஒரு அருமையான கதை அம்சத்தோடு உருவாகிட்டு இருக்கு. நண்பர் ரகு அவர்கள் ஒரு நாட்டு சொல்லி பிரமாதம் பண்ணியிருக்காரு. அதை சொல்லி தான் வந்து ப்ரொடியூசர் சாரை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கதை அம்சம். 5 பாடல்களோடு இந்த படம் வந்து தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு இணை இயக்குனர் அவர் என்னை அறிமுகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து நல்லா வெற்றி அடையணும்னு ஆண்டவனை பார்த்துக்கிறேன். ஸோ கதை நல்லாயிருக்கு. கதையை கேட்டு நல்லா இம்ப்ரெஸ் ஆகியிருக்கேன். அதனால் வெகு விரைவில் ஷூட்டிங் பண்ணி பிரம்மாண்டமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஆடியோ லான்ச்சில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். படம் நல்லபடியாக வர உங்களுடைய வாழ்த்துக்களையும் எல்லாருடைய அன்பையும் ஆதரவு எதிர்பார்க்குறேன். பட பூஜைக்கு வர கூட்டம் மாதிரியே படத்துக்கும் வந்தால் எல்லா படங்களுமே வந்து சிறப்பாக இருக்கும், சினிமாவும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமும். அறியாத பசங்க அப்படின்னு ஒரு டைட்டிலு. ஆனால் இந்த காலத்தில் டைனோசர் இனம் மாதிரி அறியாத பசங்க யாருமே இல்லை, எல்லாம் அறிஞ்ச பசங்களாக தான் இருக்காங்க. பட் சில விஷயங்களை அறியாத பசங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து இயக்குனர்
இதில் வந்து சொல்ல வராதுன்னு நினைக்கிறேன். இப்போ தயாரிப்பாளர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும் அப்படின்னு உங்கள் எல்லா சார்பாகவும் கேட்டுக்கிறேன். இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதில் வந்து ஒரு முக்கியமான சுகி பாய் நான் வந்துட்ட உடனே சரி ஃபோட்டோ ஷூட் எல்லாமே எடுத்த உடனே கேரக்டர் நல்லா செட் ஆகிடுச்சு. சரி இது எப்படி கேரக்டர் செட்டாக வீட்டுக்கு போனேன். ஆக்சுவலி என்னோடய கார் வந்துட்டு ஒரு 5 நாளாக மெக்கானிக் ஷெட்டில் இருக்குது. இந்த சுகி பாய் ஃபோட்டோ எடுத்து போய் என்ன செஞ்சேன், வீட்டில் எங்கள் அம்மா டிவி பார்த்துருந்தாங்க, எடுத்து போய் காமிச்சேன். அட பாவி, உனக்கு ஏன்னா இந்த வேலை சாப்பாடு போகிற வேலைக்கு வந்துட்டியாடா, நீ நல்லா வச்சுருக்கேன்டா. நான் ஒன்று ஷாக், அது வேறு ஒன்றும் இல்லை. என் ஒய்ஃப் அங்கேருந்து ஓடியாந்தா, மாமா ஏவிஎம் முடிச்சுட்டு பார்ட் டைமில் சுகி ஓட்டுறியா? அப்போது இந்த கேரக்டர் செட் ஆகிடுச்சு. பாக்கியராஜ் சொல்லுவார், அந்த கேரக்டர் செட் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் ட்ராவல், அதாவது இன்றைக்கி இளைஞர்கள் வந்து தடுமாறி போகிறாங்க, அதை 2 ஹீரோயின் வந்து திருத்துறா. இதாங்க மற்றவங்க பெரியவங்க சொல்லாத ஒரு கான்செப்டாக நம்ம சொல்லவே போகிறதில்ல, ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? அவர் சொன்ன மாதிரி தான் இந்த ஸ்விக்கி போர்ட்டலில் உட்காந்து பார்த்தோம், அப்படியே ஒரு கடை அப்படியே ஷாக்காக ஆகிடுச்சு. ஓ, தயாரிப்பு இயக்கம் மட்டும் இல்லாமல் நடிப்பு துறையில் கால் பதிக்கிறார்கள் இருக்கு. வாழ்க வாழ்க. ஒரு நல்ல செய்தியை கொடுத்தால் கண்டிப்பாக மக்கள் நல்லா வரவேற்பார்கள். அவருக்கு அந்த வரவேற்பு அமையும். அது நல்ல படமாக இது அமைய வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அறியாத பசங்கள்னு வச்சுருக்காரு. இதில் இன்னொரு இது என்னன்னாக்கா, அந்த காலத்து சினிமா வழக்கம் என்னன்னா 8 எழுத்தில் தலைப்பு இருக்கக்கூடாது. இதில் 8 எழுத்தில் வச்சுருக்காரு. அது என்ன அர்த்தம்னா, தன்னை நம்பும் தைரியம் இருந்தால் நாள் என்ன பொழுது என்னன்னு கண்ணதாசன் எழுதினார். அந்த தைரியம் அவருக்கு இருக்குது. 8 எழுத்தில் பேரே வைக்கக்கூடாதுன்னு. அது அந்த காலத்தில் கல்யாண பரிசுன்னு ஒரு படம் வந்தது. கல்யாண பரிசு இப்போ போடணும், 8 எழுத்து வருதுன்னு இந்த இப்போ எடுத்தாங்க. அந்த அளவுக்கு மூட நம்பிக்கை இருக்கிற ஒரு சினிமா உலகத்தில் அதையெல்லாம் முறியடிச்சுக்கிட்டு அறியாத பசங்கன்னு 8 எழுத்தில் தலைப்பு வச்சுருக்காருன்னும் போது அவருடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் நமக்கு தெரியுது. அது படத்தில் பிரதிபலிக்கும்னு எதிர்பார்க்குறோம். 20 வருஷமாக ஏவிஎம் ஸ்டுடியோ காம்பவுண்டில் இருந்து எங்களை எல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ரகு அவர்களுக்கு இப்போ தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்காக ஒரு தடவை கைதிட்டு 20 வருஷம் காத்துக்கிட்டோம். இப்போவும் எனக்கு இந்த விழாவில் சொல்கிறதுக்கு நல்ல திருக்குறள் ஒன்று கிடச்சிருக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணவும் என்பது இழுக்கு அப்படின்னு 1.25 அடியில் சொல்லிட்டு போயிட்டான். எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டு அதில் களை இறங்கணும். 20 வருஷம் இந்த மனுஷன் யோசித்து இன்றைக்கி களை இறங்கி இருக்காருன்னா எண்ணி துணிந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து சில மெசேஜ்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு பெண்மணி தனியாக இருந்து போராடி ஜெயிக்கலாம், சாதிக்கலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த படமே உருவாச்சு. அதை வந்து ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்கீங்க ஜானு, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. உங்களோட முயற்சிக்கு கண்டிப்பாக இந்த பத்திரிகையாளரும் நம்ம மக்களும் நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இந்த படத்தில் இது ஃபைட் பண்ணும்போது ஜான்வி வந்து முதல்ல டிஸ்கஷனில் இருக்கும்போது கலாமரத்தை டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, மாஸ்டர் டூப் இல்லாமல் எல்லாமே பண்ணுவாங்க, அதனால் மேக்ஸிமம் எனக்கு டூப் இல்லாமல் பண்ண வைங்க அப்படின்னு. மேடம் இல்லை மேடம், உங்கள் லேடிஸ்னால் கொஞ்சம் ரோப்புக்கு பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும், அதனால் டூப் வச்சு பண்ணலாம். இல்லை மாஸ்டர் டூப் இல்லாமல் பண்ணுங்க மாஸ்டர் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஃபஸ்ட் ஃபைட்டு பார்த்துருப்பீங்க, சுத்தமாக டூப்பே இல்லை. எல்லா ஷாட்டும் கிக் பண்ணதாலும் சரி, ரோப் ஒர்க் பண்ணதாலும் சரி, எல்லா ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து ஒரு பொண்ணாக எவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நம்ம படத்தில் பார்த்தோம். ஆனால் நேச்சுரலாகவே இப்போ அதான் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி. ஏன்னா கூட இருந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவங்க கலா மேம் இப்போ அவங்க இல்லை, தவறிட்டாங்க. பெரிய அவங்களோட பிளெஸ்ஸிங் இவங்களுக்கு இருக்கிறதால தான் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. வரிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. அந்த பாட்டை கேட்கும் போது எனக்கு ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி, இந்த சாங்கை வந்து எப்பயுமே நம்ம வந்து நல்லா கொடுக்கணும். அந்த ஃபைட்டை வந்து அந்த சாங் கூடயே நம்ம மேட்ச் பண்ணணும். ஏன்னா சாங்கும் வந்து அடிபட்டுறக்கூடாது, நம்மளோட ஃபைட்டும் அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து மேட்ச் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி படம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. அன்னைக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ரோப்பில் பண்ணாங்க. ஆனால் ரோப்பில் பண்ணுறது பெரிய கஷ்டம். ஆனால் ஒரு நாள் வரைக்கும் அவங்க ரோப்பை கழட்டவே இல்லை. காலைல 10 மணிக்கு ரோப்பு கட்ட ஆரம்பித்தாங்க, சாயந்தரம் 5:30 மணிக்கு தான் ரோப்பே வந்து கழட்டினாங்க. ஏன்னா அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த ஃபைட்டில் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்கு. இந்த படத்துக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணால் நல்லா இருக்குன்றோம். இத்திரைப்படமும் கொஞ்சமும் இக்காலகட்டத்தில் முகம் சுளிக்காமல் பெற்றோர்களுடன்
அக்கா தங்கைகள், கணவன் மனைவி, பேரன் பேத்திகள், குழந்தைகள் ஆகியோரோடு கலந்து ஒரு குடும்ப திரைப்படமாக சென்று கண்டுகளிக்க இப்போது இருக்கும் சூழ்நிலையில் இது ஒரு உகந்த படம் என்று நான் உணர்ந்து இருக்கிறேன். திரைப்படத்தை முதலாக இன்று கண்ணுற்றேன். கம்போசிங் தேட்டரில் இருந்ததுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. சில கவிதைகள் சிரமப்பட்டு நான் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னாக்கா ஒரு கலர்ஃபுல்லான, ஒரு ஜாலியான, ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ள கமர்ஷியல் படமாக வந்திருக்கு. ஸோ இதை எல்லாரும் தேட்டரில் பார்த்து கொண்டாடணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் ஜான்வியை சொல்லப்போனாக்கா ஒரு முதல் படமாக இல்லை ஜான்விக்கு. சாங்லேயும் ஃபைட்லேயும் ரொம்ப மெச்சூர்டாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ட்ராமா நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அவங்க ஹீரோயினின்ற விஷயத்த வந்து நான் எத்தனையோ ஹீரோயின்களை வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது சாதாரணமாக ரொம்ப கேஷுவலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் சில சின்ன சின்ன சுழிவுகள் நெளிவுகளெல்லாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு கை தேர்ந்த ஹீரோயினி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிறேன். தமிழில் தயாரித்து இயக்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சொற்பமாக சில பெண் இயக்குனர்கள் மட்டுமே இருந்த தமிழ் சினிமாவில் இன்றைக்கி ரொம்ப ஒரு அவங்களுடைய கனவை எடுத்து இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அதுக்கு உறுதுணையாக இருந்த நம்ம டெக்னீஷியன்ஸ், நம்ம டீம் எல்லாருக்குமே வந்து நான் இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் இவங்களுடைய ஃபைட்டு, இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், இவங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. அதுக்கு மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு வாழ்த்தை நம்ம தெரிவிக்கணும். நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆக்சுவலி, ஏன் மேம் இந்த கேரக்டர் நான் ஏன்ட்ட கொடுக்குறீங்க அப்படி கேட்டேன். நான் 2-3 ப்ரோக்ராம்ல சாதாரண ஸ்டேஜில் டான்ஸ் ஆடுவேன். அதை பார்த்து நீ தம்பி நீ நல்லா டான்ஸ் ஆடுற, ஆனால் ஆக்டிங்லாம் அந்த அளவுக்கு வராது மேம் அப்படி சொன்னான். ஆனால் என் கூட அம்மா மாதிரி இருந்து என் கூட நல்லா ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து எனக்கு நல்லா அந்த டீச் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களோட ஆசீர்வாதம் நான் எனக்கு இருக்கேன். ஆனால் அவங்க இல்லாத போது எனக்கு ரொம்ப மன கஷ்டம், ரொம்ப ரொம்ப என்னால் இந்த லைஃப்பில் படத்தில் பார்க்கலாம், ஆனால் லைஃப்பில் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நடக்கும்போது அது என்னால் ஜீனிக்கவே முடியல. மற்றும் ஜானு மேமுக்கும் என்னை மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். அவங்களும் என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணுவாங்க. இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படின்றது உங்கள் கிட்ட தான் இருக்குது. உங்களோட ஆசீர்வாதம், உங்களோட பிளெஸிங்ஸ் எப்போவுமே எங்ககிட்ட இருக்கணும். அண்ட் மூவி பற்றி பேசும்போது ஒரு விமன் எம்பவர்மெண்ட் சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து வீட்டிலே இருக்காமல் வீட்டோட எண்ணம் மட்டும் இல்லாமல் வீடையும் தாண்டி நாட்டை பற்றியும் யோசிக்கணும் அப்படின்னு அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதில் என்சிசி கேடட்டாக அவங்க கோலே வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ணணுங்கிறதான் இருந்துச்சு. நாங்களும் என்சிசி கேடட்ஸ் தான். எங்களுக்கு அது பார்க்கும்போது அது எங்கள் கூட கனெக்ட் ஆகி ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம், நல்லா இருந்துச்சு படம். அண்டு சாங்ஸும் டான்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லீட் ரோல் கொடுத்தாங்க, அதனால நான் இன்றைக்கி இங்கே நிற்கிறேன். பட் எனக்கு வந்து ஆல் ஷேட்ஸ் இருக்குது இந்த கேரக்டரில். மல்டி டேலண்டட் கேர்ள்னு மேடம் எல்லாம் வச்சுருக்காங்க. காலேஜ் இருக்குது, அப்புறம் அக்ரிகல்ச்சர் இருக்குது. ஸோ ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி சொல்கிறோம், எப்படி நம்ம நீட்டாக வச்சுக்கணும்ன்றதுக்கு ஒரு தூய்மை இந்தியா சாங் ஒன்று இருக்குது. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு ஃபோக் சாங் பண்ணியிருக்காங்க, வெஸ்டர்ன் சாங் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு கிராஃபாக வந்து ஒரு வில்லன் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு மேடம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா கேரக்டர்ஸுமே ஸ்டார்டிங் டு எண்டிங் ஒர்க் கரெக்டாக இருக்குது. ஸோ மூவியில் ஒர்க் பண்ண அத்தனை டீமுக்கும் வந்து நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குதோ அதை காட்டியிருக்காங்க. ஒரு நம்பர் லாட்ரி நம்ம ஒழிக்கவே முடியல, கஞ்சாவை ஒழிக்கவே முடியல, கலாச்சாரத்தை ஒழிக்கவே முடியல. இதுக்கெல்லாம் தடை செய்யணும்னு சட்டம் கொண்டு வந்து காவல்துறை, நீதி, நிர்வாகம் இருந்தாலும் அதை தடுக்க முடியாமல் நாடு இயங்கிட்டே இருக்கு. அதில் ஒரு காப்பியை எடுத்து, நகலை எடுத்து இந்த மாவட்டத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு நம்பர் லாட்டினால் என்ன நடக்குது, 3 சீட்டுனால என்ன நடக்குது, இதெல்லாம் பார்த்து திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக அந்த படம் நிச்சயமாக அமையணும். பொதுவாக பசங்க நடிக்கணுங்கிறதுக்காக அப்பா படம் எடுப்பார். இதில் அப்பா நடிக்கணுங்கிறதுக்காக பையன் படம் எடுத்திருக்கிறாரு. அது ஒரு பெரிய வித்தியாசமான விஷயம். பெண்கள் கிரிக்கெட்டில் ஜெயிச்ச ஆட்டம்தான் ஞாபகம் வருது. அவங்களுக்கு எல்லார் சார்பாகவும் ஒரு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்குவோம். பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் இருந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அதே மாதிரி கால்பந்தாட்டம், கபடி ஆட்டம்னு பல ஆட்டங்கள் இருந்தாலும் இந்த ஆட்டம் செம ஆட்டமாக இருக்குது.
சூதாட்டம். இந்த ஆட்டத்தில் ஜெயித்தாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும், இந்த ஆட்டத்தில் தோத்தாலும் வாழ்க்கையில் தோற்றுடணும். ஸோ ஒரு நல்ல கருத்து இது. இன்றைக்கி நேரத்தில் இந்த மனித குலம் தோன்றிய காலத்திலேருந்தே சூதாட்டம் இருந்திருக்கு. இந்த சூதாட்டத்தை ஒழிச்சிட்டு குழந்தைகளை நல்லா படிக்க வச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றி இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும். தாய் தந்தை தான் முதல் தெய்வம். இந்த தாயின் தந்தையை காப்பாற்றுறவங்க எல்லாம் நல்லா இருப்பாங்க. நீங்கள் சூதாட்டம் அந்த பணத்தை தாயின் தந்தைக்கு அவங்க சாப்பாடு போட்டு மருந்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த புண்ணியம் காலமெல்லாம் இருக்கும் என்பதை இந்த சூதாட்டம் படத்தின் மூலமாக தம்பி டைரக்டர் சசி சுந்தரம் நல்லா பண்ணியிருக்கார். நடித்தவங்கெல்லாம் கூட இயற்கையாக நம்ம கிராமத்தில் இருக்க மாதிரி நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே இருந்தாங்க. மியூசிக் தம்பி ரெண்டு பாட்டு, ஒன்று மஜா பாட்டு நம்ம உதயகுமார் ரொம்ப ரசித்து அதை பாராட்டினார். எல்லா மக்களையும் கவரணும்னா அப்படிப்பட்ட ஒரு பாங்கு வேணும். ஒரு லவ் சாங், ரெண்டுமே நல்லா இருந்தது. தம்பி உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. யாருமே தயவு செய்து சூதாட்டம் ஆடாதீங்க, சூதாட்டத்துக்கு போகாதீங்க, சூதாட்டம் செய்கிறவங்களை விலக்கி வையுங்க. பல கோடியை கொடுத்து ஒரு கட்சியை விலைக்கு வாங்குற அளவுக்கு சூதாட்டம் இன்னைக்கு இருக்கு நாட்டில். அப்படிப்பட்ட சூதாட்டத்தை படமாக சொல்லியிருக்காங்க. இந்த படம் ஜெயிக்கணும், இது எடுத்தவங்க நல்லா வரணும், மேலும் மேலும் படம் எடுக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சூதாட்டம் பல வகை சொன்னாங்க, இதில் 3 வகை போட்டாங்க. சூதாட்டம், அப்புறம் குடிமுறை சூதாட்டம். அப்படி பார்த்தா இங்கே 3 வகையில் 300 வகை இருக்குங்க நாட்டில் சூதாட்டம். சூதாட்டம் மகாபாரதத்தில் ஆரம்பிச்சது, நாட்டில் கலந்துருச்சு. அதான் சூதாட்டம் இல்லாமல் நாடு இல்லை. இன்னைக்கு அரசியலை இயக்கிறதே சூதாட்டம் தான். மகாபாரதம் உருவானதுக்கு காரணம் சூதாட்டம்னா அன்னைக்கு அரசியல்வாதிகள் உருவாருக்கும் சூதாட்டமாக தான் இருக்குது. அவங்க தான் கொஞ்சம் பக்கவளமாகவும் இருக்காங்க. இந்த சூழ்நிலை சூதாட்டம் படம் வேறு வந்திருக்கு. சாமானிய மனிதர்களுக்கு என்ன நடக்குது? எல்லாரும் ரொம்ப அழகாக வெள்ளையாக, இவங்களும் அஃப்கோர்ஸ் அஜித் அண்ட் விஜயோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். அஜித் மாதிரி அழகாக வெள்ளையாக வந்துட்டு என் பின்னால் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிற மாதிரி தேவையில்லை. ஏன் ஆர்டினரி எங்களை மாதிரி வந்து வரலாமே, இல்லைனா எல்லாம் நம்ம வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாமா. ஆனால் நம்ம விஜய் மாதிரி பேச கூட இல்லாமல், அவ்வளோ அழகாகவும் கூட இல்லாமல், ஆர்டினரி லைக் அஸ், பாய் நெக்ஸ்ட் டோர். அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. உங்களை மாதிரி ஆட்கள் ஷுட் பிகம் பிகர் அண்ட் பிகர் ஹீரோஸ். உட்காருங்க. 4-5 நாளுக்கு முன்னாடி ஒரு மலையாளம் படம் பார்த்தேன், இலை வீழா பூஞ்சிரும். எல்லாரும் போய் பார்க்கணும், அவ்வளோ நல்ல படம். நாமினேட்டட் ஃபார் அவார்ட்ஸ் எட்ஸெட்ரா. அதோட ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து கூலி லைக் அப்பரண்ட்லி கம்ஸ் அஸ் அ வில்லன். குள்ளமாக மொட்டையாக இருக்குது ஒரு ஆக்டர். அவ்வளோ நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படம் இஸ் என்க்ரோசிங். நான் நினைக்கிறேன் இது மாதிரி படங்கள் வந்து சூதாட்டம் போல படங்கள் அபவுட் காமன் மேன், அவங்களுடைய பிரச்சனைகளை பற்றி எடுக்கும்பொழுது நார்மல் பீப்புள் ஷுட் become the heroes of the future. மலையாளம் படத்தில் ஆல்ரெடி happened like that. நீ வந்து இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ஒன்றுமே இல்லை, நல்லா யூ கேன் லுக் நார்மல் ஃபைன் அண்ட் யூ கேன் ஸ்டில் பி a hero. அதுக்கு வந்து இது ஒரு படம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்.